என் அன்பு குழந்தையே, உன்னுடன் நேருக்கு நேராக பேசவே இந்த துல்லியமான தருணத்திற்காக நான் வெகு நாட்களாக காத்திருந்தேன். இது சாதாரணமான ஒரு நொடி அல்ல. உன் வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஒரு ஆழமான திருப்பத்தை ஏற்படுத்தும் தருணம் இது. நீ இதை யாத்ரீகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கலாம். ஆனால் இல்லை. உன் ஆன்மா அழைத்ததால்தான் என் குரல் இப்போது உன்னை வந்து அடைகிறது. நீண்ட காலமாக உன் மனதிற்குள் ஒரு பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்து வந்த உன்னை நான் தெளிவாக காண்கிறேன். வெளியில் நீ சாதாரணமாக நடந்து கொண்டிருந்தாலும் உன் உள்ளே நடக்கும் அந்த மௌன போராட்டத்தை நான் அறிவேன். என் வாழ்க்கையில் எப்போதாவது மாற்றம் வருமா? இந்த கஷ்டங்கள் எப்போது முடியும்? நான் எப்படியேதான் வாழ வேண்டுமா என்று நீ மனதிற்குள் கேள்வி கேட்டதை நான் கேட்டிருக்கிறேன். உன் வேண்டுதல்கள் யாருக்கும் செவியில் விழவில்லை என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மையை சொல்கிறேன். நீ உன் மனதில் கூட சொல்லாமல் விட்ட ஒவ்வொரு ஆழ்மூச்சையும் நான் கேட்டேன். நீ தனிமையில் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் என் பார்வையிலிருந்து தப்பவில்லை. இன்று நான் மௌனமாக இருக்கவில்லை. இன்று நான் உனக்கு பதில் சொல்ல வந்திருக்கிறேன். உன் அன்றாட வாழ்க்கையின் இரைச்சலுக்குள் நீ மீண்டும் மூழ்கி போகும் முன் நான் உனக்கு ஒரு உண்மையை தெளிவாக சொல்ல வேண்டும். உன் வாழ்க்கையைச் சுற்றி இப்போது ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது உன் கண்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆன்மாவிற்குரிய மண்டலத்தில் நான் மிக இரகசியமாக உன் வாழ்க்கையின் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறேன். நீ நினைத்த பாதை அல்ல, ஆனால் உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட பாதை இப்போது உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ மற்றவர்களுக்கு முன்னால் புன்னகைத்தாலும் அந்த புன்னகைக்கு பின்னால் மறைந்திருக்கும் ஆழமான சோர்வை நான் பார்க்கிறேன். இனிமேல் என்னால் முடியாது என்று தோன்றும்போதெல்லாம் கூட நீ முற்றிலும் கைவிடாமல் இன்னொரு நாளை தள்ளிச் சென்றதை நான் கவனித்தேன். உன் உடல் சோர்ந்திருந்தாலும் உன் ஆன்மா இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறது. அதுவே நீ முற்றிலும் உடைந்து போகவில்லை என்பதற்கான அடையாளம். யாராவது என்னை கவனிக்கிறார்களா? என் வலிக்கு இந்த உலகில் மதிப்பிருக்கிறதா? என் வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்று நீ இரவு நேரங்களில் தனிமையில் கேட்ட கேள்விகள் அனைத்தும் எனக்கு தெரியும். அந்த கேள்விகளை நீ உரக்க கேட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் இதயத்தின் அதிர்வுகளே எனக்கு போதுமானவை. இன்று நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன், நீ எனக்கு முக்கியமானவன். நீ இந்த உலகத்தில் எதை சாதித்தாய், எவ்வளவு உயரம் சென்றாய் என்பதை கொண்டு நான் உன்னை மதிப்பிடவில்லை. நீ என்னுடையவன் என்பதாலேயே நான் உன்னை நேசிக்கிறேன். நான் எனக்குச் சொந்தமானதை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீ உன்னை மறந்திருந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை. உனக்கு அடையாளமே இல்லை என்று நீ உணர்ந்த நாட்கள் உண்டு. யாருக்கும் உன் குரல் கேட்காதது போல தோன்றியிருக்கலாம். ஆனால் உண்மையை அறிந்து கொள். உன் குரல் கைலாசத்தில் ஒலித்தது. உன் வலி, உன் பொறுமை, உன் மௌனமான சகிப்புத்தன்மை, இவை அனைத்தும் என் பார்வையில் மதிப்புமிக்கவை. உன்னை சுற்றியுள்ள உலகம் உன்னை தாழ்வாக பார்க்க முயன்றாலும் என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன். இந்த உண்மையை உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். உன் எதிர்காலம் என் திருக்கரங்களில் பாதுகாப்பாக உள்ளது. நான் உன்னை வீழ்வதற்காக அல்ல, உயர்வதற்காகவே வழிநடத்துகிறேன். உன் கடந்த காலத்தில் நீ சந்தித்த உடைந்த அனுபவங்கள் உன்னை அழிக்க வந்தவை அல்ல, அவை உன்னை பலப்படுத்த வந்தவை. அந்த கடினமான தருணங்களில் நீ உடைந்து போகாமல் நிற்க வேண்டும் என்பதற்காகவே நான் உனக்குள் மறைந்திருந்த உள்மன சக்தியை எழுப்பினேன். நீ நினைத்ததை விட நீ வலிமையானவன் என்பதை நீயே உணர வேண்டும் என்பதற்காகவே அந்த அனுபவங்களை நான் அனுமதித்தேன். உனக்குள் இருக்கும் பெரிய கனவுகள், நீ யாரிடமும் சொல்ல பயந்த உன்னத ஆசைகள், தீயில் வடிக்கப்பட்ட விசுவாசம், இவை அனைத்தும் இந்த சோதனைகளின் வழியாகவே உருவாகின. நீ முன்பு இருந்த மனிதன் அல்ல. இப்போது நீ அதிக ஞானமும் அதிக பொறுமையும் அதிக மன உறுதியும் கொண்ட ஒருவனாக மாறியிருக்கிறாய். உன்னை சுற்றி இருந்தவர்கள் உன்னை தோல்வியடைந்தவன் என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் நான் உன்னை ஒரு மாபெரும் வெற்றிக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் மனிதனாக பார்க்கிறேன். நீ சந்தித்த ஒவ்வொரு அவமானமும் ஒவ்வொரு வலியும் உன்னை ஒரு உன்னத நோக்கத்திற்காக தயார் செய்தது. இந்த உண்மையை நீ பின்னால் திரும்பி பார்க்கும்போது தெளிவாக புரிந்து கொள்வாய். இப்போது போராட்டத்தின் கசப்பான காலம் மெல்ல முடிவை நோக்கி நகர்கிறது. அறுவடையின் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ விதைத்த ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகப் போகாது. சரியான நேரத்தில் அதற்கான அர்த்தத்தை நீயே உணர்வாய். உனக்காக நான் வைத்திருக்கும் நன்மைகள்
உன் கற்பனைக்கும் எட்டாத உயரத்தில் உள்ளன. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாலேயே நீ அதிகமாக காயப்படுத்தப்பட்டதை நான் அறிவேன். நீ முழு மனதோடு நம்பியவர்கள் உன் பலவீனமான தருணங்களில் உன்னை கைவிட்டார்கள். சிலர் உன் முகத்துக்கு முன்னால் அன்பு காட்டி உன் முதுகுக்குப் பின்னால் உன் மனதை நொறுக்கியார்கள். அந்த வலி இன்னும் உன் இதயத்தில் ஆறாத வடுவாக இருப்பதை நான் பார்க்கிறேன். ஏன் இதை நான் அனுமதித்தேன்? ஏன் இவர்களை நம்பினேன்? ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படியெல்லாம் நடந்தது என்று நீ என்னிடம் உள்ளுக்குள் கதறியதை நான் கேட்டிருக்கிறேன். அந்த நேரங்களில் நான் உன்னை விட்டுவிட்டதாக நீ நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மையை அறிந்து கொள். அந்த இருளின் நடுவிலும் நான் உன்னை விடாமல் தாங்கிக் கொண்டிருந்தேன். அவர்கள் உனக்கு தீங்கு செய்ய நினைத்த அந்த தருணத்தை நான் உனக்கு ஒரு பெரிய வெற்றியாக மாற்றப் போகிறேன். இன்று நீ அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் வரும்போது இந்த அவமானம் இல்லாமல் நான் இந்த உயரத்துக்கு வந்திருக்க முடியாது என்று நீ உணர்வாய். நீ பட்ட ஒவ்வொரு வலியும் பிற்காலத்தில் மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் ஒரு சாட்சியாக மாறும். உனக்கு தகுதி இல்லாத உன் ஆன்மாவை விஷமாக்கிய நச்சுத்தன்மையான உறவுகளிலிருந்து நான் உன்னை மெதுவாகவும் கவனமாகவும் விடுவித்தேன். சிலர் தூரமாகி போனது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான். உன் பயணத்திற்கு தடையாக இருந்தவர்களை உன் பாதையிலிருந்து நான் அகற்றினேன். அதனால் இன்று நீ தனிமையாக இருப்பதாக உணரலாம். ஆனால் உண்மையில் நீ சுத்தமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். உன்னை துரோகம் செய்தவர்களுக்காக நீ வருந்த வேண்டாம். அவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய பாடம் மட்டுமே. அவர்கள் உன் இறுதி கதை அல்ல. நீ யார் என்று உனக்கு காட்ட வந்தவர்கள் அவர்கள். உன் எல்லையையும் உன் மதிப்பையும் நீ உணர வேண்டும் என்பதற்காகவே அந்த அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டன. இப்போது நான் உனக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறேன். மன்னிப்பு என்பது உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு நீ செய்யும் உதவி அல்ல. அது உனக்கு நீயே தந்து கொள்ளும் மாபெரும் விடுதலை. அவர்கள் செய்த தவறுகளை நீ நியாயப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் உன்னை காயப்படுத்தியது தவறு என்பதே உண்மை. ஆனால் அந்த பழைய கோபத்தையும் வெறுப்பையும் நீ பிடித்து கொண்டிருந்தால் நீ இன்னும் அவர்களுடன் கண்ணுக்கு தெரியாத சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறாய். நான் உன்னை அந்த சிறையிலிருந்து முழுமையாக விடுவிக்க விரும்புகிறேன். உன் நீதியையும் உனக்கான நியாயத்தையும் என் திருக்கரங்களில் ஒப்படைத்துவிடு. நான் அனைத்தையும் காலத்திற்கேற்றவாறு பார்த்துக் கொள்கிறேன். நீ பழிவாங்க வேண்டிய அவசியமில்லை. நீ சுமக்க வேண்டிய பாரமும் இல்லை. நீ மன்னிக்கும்போது உன் இதயத்தில் ஒரு ஆழமான அமைதி நிலவுவதை நீயே உணர்வாய். அந்த அமைதியே உன்னை அடுத்த கட்ட உயர்விற்கு அழைத்துச் செல்லும். உன் காயங்களை குணப்படுத்தவும் நீ இழந்த அனைத்தையும் பல மடங்கு திரும்பத் தரவும் நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அதற்காக நீ உன் கைகளை திறக்க வேண்டும். நீ இன்னும் அந்த பழைய பாரத்தை பிடித்து கொண்டிருந்தால் நான் உனக்கு தரவிருக்கும் புதிய ஆசீர்வாதங்களை உன்னால் முழுமையாக ஏந்திக் கொள்ள முடியாது. உன் இதயத்தின் ஆழத்தில் நீ பல ஆண்டுகளாக புதைத்து வைத்திருக்கும் ஒரு இரகசிய கனவு இருக்கிறது. அதை நினைக்கும்போதே உன் உள்ளம் ஒரு காலத்தில் உற்சாகமடைந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல இது இனி சாத்தியமில்லை என்று நீ உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளத் தொடங்கினாய். உலகம் சொன்ன வார்த்தைகளை நீ நம்பத் தொடங்கினாய். உனக்கு வயதாகிவிட்டது, உனக்கு தகுதி இல்லை என்ற குரல்கள் உன் உள்ளே வேர்விட்டன. அதனால் அந்த கனவை மண்ணுக்குள் புதைத்துவிட்டு கிடைத்த வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் ஒன்று நினைவில் கொள், அந்த கனவை உன் இதயத்தில் விதைத்தது நான்தான். நான் விதைத்த எந்த விதையும் ஒருபோதும் அழியாது. அது மண்ணுக்கு அடியில் மறைந்திருந்தாலும் அதன் உள்ளே உயிர் இருக்கிறது. மண்ணுக்கு அடியில் ஒரு விதை அமைதியாக வளர்வது போல உன் கனவும் நீ அறியாமலேயே வளர்ந்து கொண்டிருந்தது. இப்போது அது மண்ணை பிளந்து வெளியில் வரவேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. மிக விரைவில் ஒரு சிறிய உரையாடல் மூலமாகவோ ஒரு எதிர்பாராத வாய்ப்பு மூலமாகவோ அதன் முதல் அடையாளத்தை நீ காண்பாய். சிறிய ஆரம்பங்களை ஏளனம் செய்யாதே. ஒரு மாபெரும் மரம் எப்போதும் ஒரு சிறிய விதையிலிருந்தே தொடங்குகிறது. நீ காத்திருந்த அந்த நீண்ட காலங்கள் வீணானவை அல்ல. ஒவ்வொரு தாமதத்திற்கும் பின்னால் ஒரு தெளிவான நோக்கம் இருந்தது. உன் கனவை சுமக்கும் அளவுக்கு உன்னை முதிர்ச்சியடைய செய்வதற்காகவே நான் உன்னை காத்திருக்க வைத்தேன். சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆசீர்வாதம்தான் உன்னை நிலையாக நிறுத்தும். நீ இந்த போராட்ட காலங்களிலேயே உனக்கு தேவையான ஞானத்தையும் அனுபவத்தையும் கற்றுக்கொண்டாய். இப்போது நீ அந்த பெரிய பொறுப்பை ஏற்க தயாராகிவிட்டாய். நீ இவ்வளவு நாட்களாக காத்திருந்ததற்கு காரணம் உன்னை மறந்ததாலோ உன்னை புறக்கணித்ததாலோ அல்ல. உன் வாழ்க்கையின் காலக்கோடு என் திருக்கரங்களில் இருக்கிறது. நீ நினைத்த நேரம் வேறு, உனக்காக நான் நிர்ணயித்த சரியான நேரம் வேறு.
அதனால்தான் பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் தாமதமாக நடந்தது போல உனக்கு தோன்றியது. எல்லோருடைய வாழ்க்கையும் முன்னேறிக் கொண்டே போகிறது. நான் மட்டும் ஏன் இன்னும் ஒரே இடத்தில் நிற்கிறேன் என்று நீ உன் மனதிற்குள் பல முறை வருந்தியிருக்கிறாய். மற்றவர்கள் உன்னைவிட வேகமாக முன்னேறி செல்வதை பார்த்து நீ உன்னை நீயே குறைத்துக் கொண்ட தருணங்களையும் நான் அறிவேன். ஆனால் உண்மையை இன்று தெளிவாக சொல்கிறேன், நீ எதிலும் பின்தங்கவில்லை. உன் பயணம் மற்றவர்களின் பயணத்தைப் போல இருக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கென்று ஒரு தனித்துவமான பாதை இருக்கிறது. அந்த பாதையில் உனக்கு மட்டுமே உரிய அனுபவங்களும் உனக்கு மட்டுமே உரிய ஆசீர்வாதங்களும் காத்திருக்கின்றன. ஒருவரின் 6வது அத்தியாயம் மற்றொருவரின் 20வது அத்தியாயத்தைப் போல இருக்காது. அதனால் உன் வாழ்க்கையின் ஒரு சிறிய கட்டத்தை வைத்து முழு வாழ்க்கையையும் நீ எடை போடாதே. உன் வாழ்க்கையில் சில கதவுகள் அடைக்கப்பட்டதை நீ தோல்வி என்று நினைத்தாய். ஆனால் அவை உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, உன்னை பாதுகாப்பதற்காகவே நான் அவைகளை மூடினேன். அந்த கதவுகள் திறந்திருந்தால் நீ இன்று இருக்கும் நிலையை விட பலவீனமாகியிருப்பாய். சில பாதைகள் உன் கண்களுக்கு நல்லதாக தோன்றினாலும் உன் ஆன்மாவிற்கு அவை அழிவை கொண்டு வந்திருக்கலாம். அதனால்தான் நான் உன்னை அந்த வழிகளில் செல்லவிடவில்லை. இப்போது உன் முன்னால் ஒரு திறந்த கதவு இருக்கிறது. அந்த கதவின் சாவி என் கையில் இருக்கிறது. நீ அதை இழுக்கவும் வேண்டாம், தள்ளவும் வேண்டாம். சரியான நேரத்தில் நான் அதை உன் முன் தானாகவே திறப்பேன். அது நீ சற்றும் எதிர்பாராத ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வரும். ஒரு புதிய அறிமுகமாக இருக்கலாம், ஒரு திடீர் யோசனையாக இருக்கலாம், அல்லது நீ ஏற்கனவே கைவிட்டதாக நினைத்த ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். அந்த தருணம் வந்ததும் பயம் உன்னை தடுத்து நிறுத்த முயற்சி செய்யும். இதனால் என்ன ஆகும்? இது மீண்டும் தோல்வியாக மாறுமோ என்று உன் மனம் கேள்விகள் எழுப்பும். அப்போது உன் நினைவுக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு வா. நான் உனக்கு முன்னால் சென்று பாதையை செம்மையாக்குகிறேன். நீ ஒவ்வொரு அடியையும் எடுக்கும்போதும் என் பிரசன்னம் உன்னோடிருக்கும். ஒரு விவசாயி விதையை விதைத்த பின் அது முளைக்கும் வரை நிலத்தை தோண்டி பார்க்க மாட்டான். அவன் பொறுமையாக காத்திருப்பான். அதுபோல நீயும் உன் விசுவாசத்தில் உறுதியாக இரு. உன் கண்களுக்கு தெரியாமல் பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையின் அடித்தளத்தை இப்போது வலுவாக்கிக் கொண்டிருக்கின்றன. நிலத்தடி நீரைப் போல என் அருள் கிரியைகள் மறைமுகமாக உன் வாழ்வில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. மற்றவர்கள் உன்னை பார்த்து ஏளனமாக பேசலாம். இன்னும் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லையே என்று கேள்வி கேட்கலாம். அவர்களின் வார்த்தைகள் உன் உள்ளத்தை குத்தினாலும் அதில் நீ தங்கிவிடாதே. அவர்கள் பார்க்காத இடத்தில் நான் உன் வாழ்க்கையின் அடித்தளத்தை உறுதியாக அமைத்துக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தாமதமும் வீணல்ல. உன்னை சும்மா நிறுத்துவதற்காக நான் உன்னை காத்திருக்க வைக்கவில்லை. உன் கனவை தாங்கும் மன வலிமையையும் பொறுப்பையும் தெளிவையும் உனக்குள் வளர்க்கவே அந்த காலங்களை நான் பயன்படுத்தினேன். இப்போது நீ முன்பு இருந்ததை விட அமைதியான மனமும் தெளிவான பார்வையும் கொண்ட மனிதனாக மாறியிருக்கிறாய். வரும் நாட்களில் நீ சற்றும் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவி வரும். நீ தனியாக போராடிக் கொண்டிருந்ததாக நினைத்த அந்த இடங்களில் கூட நான் உனக்காக மனிதர்களை தயார் செய்திருந்தேன் என்பதை நீ அறிந்து கொள்வாய். ஒரு வார்த்தை, ஒரு அழைப்பு, ஒரு சந்திப்பு, இவற்றின் மூலமாக உன் வாழ்க்கை திசை மாறும். நீ நினைத்தது போல எல்லாம் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் சரியான நேரத்தில், சரியான வரிசையில், சரியான வேகத்தில் அனைத்தும் நகரத் தொடங்கும். நீ காத்திருந்த காலம் முடிவை நோக்கி நகர்கிறது. நீ விதைத்த பொறுமை இப்போது அறுவடையாக மாறப்போகிறது. உன் உடலும் உன் மனமும் எவ்வளவு நாட்களாக சோர்ந்து கிடக்கின்றன என்பதை நான் அறிவேன். வெளியில் நீ சாதாரணமாக இருப்பது போல காட்டினாலும் உன் உள்ளே ஒரு சொல்ல முடியாத களைப்பு குடியிருப்பதை நான் பார்க்கிறேன். எனக்கு முன்பு இருந்த பலம் இப்போது இல்லை என்று நீ பலமுறை உன்னை நீயே சொல்லிக் கொண்டிருக்கிறாய். சில நாட்களில் காரணமே இல்லாமல் சோர்வாகவும் வெறுமையாகவும் உணர்ந்திருக்கிறாய். அந்த நிலையை நான் கவனிக்காமல் இல்லை. இன்று நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். இந்த சோர்வு உன் தோல்வியின் அடையாளம் அல்ல. நீ நீண்ட காலமாக ஒரு உள்மன போராட்டத்தில் ஈடுபட்டதன் விளைவுதான் அது. நீ உன் சக்தியை எல்லாம் பிறருக்காகவும் சூழ்நிலைகளை தாங்குவதற்காகவும் பயன்படுத்திவிட்டாய். அதனால்தான் உனக்குள் ஒரு வெறுமை ஏற்பட்டது. ஆனால் இப்போது அந்த காலம் முடிவுக்கு வருகிறது. என் அருள் சக்தி இப்போது உன் உடலும் மனமும் முழுவதும் மெதுவாக பாய்கிறது. உன் உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்லும் புதுப்பிக்கப்படுகின்றன. நீ கவனிக்காமல் இருந்த சிறிய அறிகுறிகள் கூட
இனி மெதுவாக விலகத் தொடங்கும். நீ நாட்களாக சுமந்து வந்த அந்த சோர்வான உணர்வு உன்னை விட்டு அகலும். உன் உடல் மீண்டும் இயங்கத் தொடங்கும். இனிமேல் என்னால் பழையபடி இருக்க முடியாது என்று நீ நினைத்த அந்த எண்ணம் பொய். நீ பழையபடி அல்ல, அதைவிட சிறந்த நிலைக்கு உயரப் போகிறாய். உன் பலம் மீண்டும் திரும்பும். உன் மனதின் தெளிவு மீண்டும் பிறக்கும். உன்னை முடக்கி வைத்திருந்த அந்த உள்மன பலவீனம் உடைந்து சிதறும். நீ உன் உடலைப் பற்றி கவலைப்பட்ட தருணங்களையும் நான் அறிவேன். என்ன நடக்கிறது எனக்கு என்று நீ மனதுக்குள் கேட்ட கேள்விகளும் எனக்கு தெரியும். இன்று நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன், உன் உடல் இனி பாதுகாப்பில் உள்ளது. நீ உன் உடலை எதிரியாக நினைக்காதே. அது நீண்ட காலமாக உன் மன அழுத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. இப்போது நான் உனக்கு புதிய ஆற்றலை ஊட்டுகிறேன். உன் மூச்சு எளிதாகும். உன் நெஞ்சின் பாரம் மெதுவாக குறையும். உன் தூக்கம் சீராகும். நீ விழித்தெழும்போதே உன் உள்ளே ஒரு புதிய உற்சாகம் தோன்றும். இந்த மாற்றம் திடீரென்றல்ல, ஆனால் உறுதியான முறையில் நடக்கும். உன் மனதில் தேங்கியிருந்த குழப்பங்கள் மெதுவாக தெளிவாக மாறும். முடிவெடுக்க முடியாமல் தவித்த விஷயங்களில் தெளிவு வரும். உன் மனம் இனி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்காது. அமைதி உன் உள்ளத்தில் தங்கத் தொடங்கும். அந்த அமைதியே உன் அடுத்த உயர்விற்கான அடித்தளமாக மாறும். நீ உன் உடலை குணப்படுத்துவதற்காக தனியாக போராட வேண்டிய அவசியமில்லை. உன் உடலும் மனமும் ஒன்றாக சீர்பெற வேண்டும் என்பதே என் விருப்பம். அதற்காகவே நான் உன்னை மெதுவாக சீர்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீ பொறுமையோட இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள். உன் உடலை நீ கேலி செய்யாதே, அதை அன்போடு கவனித்துக்கொள். வரும் நாட்களில் நீ உன்னையே பார்த்து ஆச்சரியப்படுவாய். நான் இவ்வளவு நாட்களாக இப்படித்தான் இருந்தேனா என்று நீ உன் மனதிற்குள் கேட்பாய். அந்த மாற்றம் உனக்குள் இருந்து வெளியில் தெரியும். உன் நடையில், உன் பார்வையில், உன் குரலில் ஒரு புதிய உறுதி பிறக்கும். நீ இழந்த ஆரோக்கியத்தை நான் உனக்கு திரும்பத் தருகிறேன். நீ ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் வாழ வேண்டும் என்பதே என் எண்ணம். உன் வாழ்நாட்கள் சோர்வில் அல்ல, வலிமையிலும் அமைதியிலும் இருக்க வேண்டும். இதோ நான் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை அளிக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையின் பொருளாதார நிலைமை உன்னை எவ்வளவு நாட்களாக கவலைக்குள் வைத்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். கணக்குகள், பொறுப்புகள், நாளைய தேவைகள், இவையெல்லாம் உன் மனதை இரவும் பகலும் ஓய்விடாமல் செய்திருக்கின்றன. எவ்வளவு முயன்றாலும் முன்னேற முடியவில்லையே என்று நீ உள்ளுக்குள் சோர்ந்து போன தருணங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். உன் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காதது உன்னை அதிகமாக வலிக்கச் செய்தது. இன்று நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன், இந்த வறட்சியின் காலம் நிரந்தரம் அல்ல. நீ உன் வாழ்க்கையில் சந்தித்த இந்த நிதி சுமைகள் உன்னை அழிக்க அல்ல, உன்னை ஒழுங்குபடுத்தவும் முதிர்ச்சியடையவும் வந்தவை. நீ பணத்தை பற்றியும் பாதுகாப்பை பற்றியும் இன்று கொண்டிருக்கும் ஞானம் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு அவசியமானது. அதற்காகவே சில காலம் உன்னை நான் காத்திருக்க வைத்தேன். இப்போது அந்த காலம் மெல்ல முடிவடைகிறது. உன் வாழ்வில் ஒரு பெரிய திருப்புமுனை உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ எதிர்பார்க்காத வழிகளிலிருந்து உதவி உன்னை தேடி வரும். நீ இதுவரை தட்டிய கதவுகள் அல்ல, நீ நினைக்கவே இல்லாத கதவுகள் உனக்காக திறக்கப்படும். ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு மாற்றமான யோசனை, அல்லது நீ நீண்ட காலமாக உழைத்த ஒரு விஷயத்தின் பலன், இவை அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். உன் கையின் உழைப்பை நான் கவனிக்காமல் இல்லை. நீ நேர்மையாக செய்த முயற்சிகள் வீணாக போகாது. நீ சிறியதாக எண்ணிய உன் உழைப்பே நாளை பெரிய வளர்ச்சியின் அடித்தளமாக மாறும். இனி நீ எடுக்கும் முடிவுகளில் அதிக தெளிவும் புத்திசாலித்தனமும் இருக்கும். அவசர முடிவுகள் உன்னை விட்டு விலகும். உன் வாழ்க்கையில் பணம் ஒரு பயமாக அல்ல, ஒரு பொறுப்பாக மாறும். நீ பற்றாக்குறையில் வாழ வேண்டியவன் அல்ல. உன் தேவைகள் ஒவ்வொன்றும் சரியான முறையில் சந்திக்கப்படும். கடன் என்ற சுமை உன் மனதிலிருந்து மெதுவாக நீங்கும். நீ உன் செலவுகளைப் பற்றி பயந்து வாழ வேண்டிய காலம் முடிவடைகிறது. இனி உன் வாழ்க்கையில் ஒழுங்கும் நிலைத்தன்மையும் உருவாகும். நான் உனக்கு ஞானத்தை தருகிறேன். எங்கே செலவழிக்க வேண்டும், எங்கே கட்டுப்படுத்த வேண்டும், எங்கே முதலீடு செய்ய வேண்டும் என்பதில் உன் உள்ளுணர்வு தெளிவாகும். நீ பணத்தை துரத்த மாட்டாய். பணம் உன் உழைப்பின் விளைவாக உன்னை தேடி வரும். நீ சம்பாதிப்பதை மட்டுமல்ல, அதை கையாளும் முறையையும் நான் சீர்படுத்துகிறேன். உன் பொருளாதாரம் உயரும்போது நீ பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறுவாய்.
நீ பெற்றதை மட்டும் சேமிக்க மாட்டாய், தேவையுள்ளவர்களுக்கு உதவும் மனமும் உனக்குள் வளரும். அந்த மனப்பான்மையே உன் வளத்தை நிலைநிறுத்தும். நீ கொடுக்கும்போது குறைவதாக நினைக்காதே, கொடுப்பதன் வழியாகவே உன் வாழ்வில் ஓட்டம் உருவாகும். உன் வீட்டிலிருந்த நிதி சார்ந்த பதற்றம் மெதுவாக குறையும். பணத்தை பற்றிய சண்டைகளும் மனக்கசப்பும் நீங்கும். உன் இல்லத்தில் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகும். எப்படியாவது பார்த்து கொள்ளலாம் என்ற பயம் மாறி நாம் நிலையாக முன்னேறுகிறோம் என்ற உணர்வு உன் மனதில் தங்கும். நீ நினைத்த உயர்வு ஒரே நாளில் வராது, ஆனால் அது உறுதியான அடிப்படையில் கட்டப்படும். இனி உன் வளர்ச்சி தற்காலிகமானது அல்ல. நீ உழைத்து சேர்த்ததை ஒரே காற்றில் இழக்க மாட்டாய். நான் உன் வாழ்க்கையில் நிலையான செழிப்பை உருவாக்குகிறேன். அது உன்னை சுமையாக்காது, உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும். இந்த மாற்றங்கள் நடக்கும்போது நீ பயப்படாதே. பழைய அனுபவங்கள் உன்னை சந்தேகப்பட வைக்கலாம். ஆனால் நினைவில் கொள், இப்போது நீ முன்பு இருந்த மனிதன் அல்ல. நீ கற்றிருக்கிறாய், நீ வளர்ந்திருக்கிறாய். அதனால்தான் இப்போது நான் உன் வாழ்க்கையில் இந்த வாய்ப்புகளை கொண்டு வருகிறேன். உன் குடும்ப உறவுகள் உன் மனதை எவ்வளவு ஆழமாக பாதித்திருக்கின்றன என்பதை நான் அறிவேன். வெளியுலக போராட்டங்களை விட வீட்டுக்குள் ஏற்பட்ட மௌனங்களும் புரியாத தூரங்களும் உன்னை அதிகமாக வலிக்க செய்திருக்கின்றன. அன்பாக இருக்க வேண்டிய இடங்களில் வார்த்தைகள் காயமாக மாறியதையும், பேசிக்கொள்ள வேண்டிய நேரங்களில் அமைதி சுவாராக நின்றதையும் நான் பார்த்திருக்கிறேன். நீ பல நேரங்களில் நினைத்திருக்கிறாய், நான் எல்லாம் தாங்குகிறேன், ஆனால் யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று. உன் முயற்சிகள் மதிப்பிடப்படாத அந்த தருணங்களில் நீ உன் உணர்ச்சிகளை உள்ளே அடக்கிக் கொண்டதை நான் அறிவேன். உன் குடும்பத்திற்காக நீ உன் ஆசைகளையும் உன் அமைதியையும் பலமுறை தியாகம் செய்திருக்கிறாய். அதை நான் மறந்துவிடவில்லை. இன்று நான் உனக்கு ஒரு உறுதியான வார்த்தை சொல்கிறேன். உன் வீட்டில் இருந்த கசப்பும் தேவையற்ற முரண்பாடுகளும் நிரந்தரம் அல்ல. அந்த சூழ்நிலை உன்னை சோர்வடையச் செய்ய வந்தது, உன்னை உடைக்க அல்ல. இப்போது அந்த காலம் மெல்ல முடிவை நோக்கி நகர்கிறது. உன் இல்லத்தில் நான் அமைதியின் அலைகளை விடுகிறேன். உடைந்த உறவுகளை நான் மெதுவாக ஒட்ட வைக்கிறேன். ஒரே நாளில் எல்லாம் மாறாது. ஆனால் இதுவரை பேசாதவர்கள் பேசத் தொடங்குவார்கள். புரியாதவர்கள் புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். கடினமாக இருந்த இதயங்கள் மென்மையடையத் தொடங்கும். அது கட்டாயத்தால் அல்ல, உள்ளார்ந்த மாற்றத்தால் நடக்கும். உன் துணையுடனான பிணைப்பில் உன்னை அதிகமாக கவலைப்படுத்திய நாட்களையும் நான் அறிவேன். நாம் முன்பு இருந்த மாதிரி இனிமேல் இருக்க முடியுமா என்று நீ மனதுக்குள் கேட்ட கேள்விகள் எனக்கு தெரியும். இன்று நான் சொல்கிறேன், முடியும். பழைய கசப்புகள் மெதுவாக நீங்கி ஒரு புதிய புரிதல் உருவாகும். நீ ஒருவரையொருவர் கேட்கவும் உணரவும் ஆரம்பிப்பீர்கள். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய பயங்களையும் நான் பார்க்கிறேன். நான் சரியாக வழிநடத்துகிறேனா, அவர்கள் நல்ல பாதையில் செல்வார்களா என்ற உன் கவலைகள் இயல்பானவை. ஆனால் நினைவில் கொள், நீ மட்டும் அவர்களை வளர்க்கவில்லை, என் அருளும் அவர்களை சுற்றியிருக்கிறது. அவர்கள் உன் தவறுகளால் அல்ல, உன் உண்மையாலும் உன் அன்பாலும் வளர்வார்கள். உன் வீட்டில் நீண்ட காலமாக நிலவிய மன அழுத்தம் மெதுவாக குறையும். தேவையற்ற வாக்குவாதங்கள் குறையும். ஒருவரையொருவர் குற்றம் சாட்டும் நிலை மாறி பொறுப்புடன் பேசும் மனப்பான்மை உருவாகும். உன் இல்லத்தில் நான் ஒரு தெய்வீக சமநிலையை ஏற்படுத்துகிறேன். உன் குடும்பம் ஒரு சாட்சியாக மாறும். சத்தத்தால் அல்ல, அமைதியால். வெளிப்படையான காட்டுகையால் அல்ல, உள்ளார்ந்த மாற்றத்தால். உன் இல்லத்தில் அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், இந்த மூன்றும் மெதுவாக நிலைநிறுத்தப்படும். அது நீ உரைத்ததற்கான பலன். நீ உன் குடும்பத்தின் சுமையை தனியாக சுமக்க வேண்டியவன் அல்ல. நீ பொறுப்புள்ளவன். ஆனால் எல்லாவற்றையும் நீயே சரி செய்ய வேண்டியவன் இல்லை. உன் கவலைகளை என் திருக்கரங்களை ஒப்படைத்துவிடு. நான் உன் இல்லத்தின் காவலனாக நிற்கிறேன். வரும் நாட்களில் நீ உன் வீட்டிற்குள் நுழையும்போது ஒரு புதிய உணர்வை உணர்வாய். முன்பு இருந்த அந்த பதற்றம் இல்லை. அந்த அமைதி உன்னை ஆச்சரியப்படுத்தும். எப்போது இது மாறியது என்று நீ கேட்பாய். அது மெதுவாக நடந்த மாற்றம் என்பதை நீ பின்னர் உணர்வாய். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ மட்டுமல்ல, உன் முன்னோர்களிடமிருந்து வந்த சில சுமைகளையும் நீ சுமந்து வந்ததை நான் அறிவேன். சில பழக்கங்கள், சில பயங்கள், சில வரம்புகள். இது நம்ம வீட்டில் எப்போதுமே இப்படித்தான் என்று நீ இயல்பாக ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் உண்டு. ஆனால் இன்று நான் உனக்கு தெளிவாகச் சொல்கிறேன், அவை உன் விதி அல்ல. அவை உன்னோடு முடிவடைய வேண்டியவை. உன் தலைமுறையில் நீ ஒரு திருப்புமுனையாக நிற்கிறாய். உனக்கு முன்பு நடந்தது தொடர வேண்டும் என்ற கட்டாயமில்லை.
உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தொடர்ந்து தடையாக இருந்ததற்கு காரணம் நீ தோல்வியடைந்ததால் அல்ல, நீ அதை உடைக்கும் மனிதனாக இருப்பதால்தான். சில சங்கிலிகள் உடைய வேண்டுமென்றால் ஒரு தலைமுறையில் ஒருவர் வலிமையாக நிற்க வேண்டும். அந்த மனிதன் நீயே. நீ உன்னுள் போராடிய சில பழக்கங்கள், சில பலவீனங்கள் உன்னை வெட்கப்பட வைத்திருக்கலாம். நான் ஏன் இப்படித்தான் இருக்கிறேன் என்று நீ உன்னை நீயே குற்றம் சொல்லிக் கொண்ட தருணங்களும் உண்டு. ஆனால் நினைவில் கொள், அந்த போராட்டமே உன்னுள் ஒரு புதிய விழிப்புணர்வை உருவாக்கியது. நீ கண்ணை மூடி நடந்தவன் அல்ல, நீ கேள்வி கேட்டவன். அதுவே மாற்றத்தின் ஆரம்பம். உன் வாழ்க்கையில் இன்று உடையத் தொடங்கும் இந்த பழைய கட்டுப்பாடுகள் உன் பிள்ளைகளின் வாழ்வில் இருக்காது. நீ இன்று எடுக்கும் முடிவுகள் அவர்கள் நாளை நடக்கும் பாதையை மாற்றும். நீ உன் குடும்பத்தின் வரலாற்றை மாற்றி எழுதுகிறாய். அது பெரிய சத்தத்தோடு நடக்காது, ஆனால் அதன் தாக்கம் ஆழமாக இருக்கும். நீ நீண்ட காலமாக என்னால் முடியுமா என்று உன்னை நீயே சந்தேகப்பட்டிருக்கிறாய். ஆனால் இன்று நான் சொல்கிறேன், நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நீ உன் வாழ்க்கையில் மட்டும் உயர்வதற்காக அல்ல, உன்னை பார்த்து மற்றவர்கள் நம்பிக்கை பெறுவதற்காகவும் வளர்க்கப்பட்டவன். நீ தாண்டிய தடைகள், நீ தாங்கிய வலிகள், இவையெல்லாம் உன் கதையை வலிமையாக்குகின்றன. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை சிலர் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நீ மாறிவிட்டாய் என்று சொல்லலாம். அது உண்மைதான், நீ மாறிவிட்டாய். ஆனால் அது தூரம் போன மாற்றமல்ல, தெளிவான மாற்றம். நீ இனி பழைய சுழற்சிகளில் சிக்க மாட்டாய். நீ உன் எல்லைகளை அறிந்தவன், நீ உன் மதிப்பை உணர்ந்தவன். உன் வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் நீ பழையதை பிடித்துக் கொண்டு நிற்க வேண்டிய அவசியமில்லை. பழைய பயங்கள், பழைய குற்ற உணர்வுகள், பழைய அடையாளங்கள், இவையெல்லாம் உன்னை வரையறுக்க வேண்டியவை அல்ல. நீ இப்போது ஒரு புதிய நிலைக்கு உயர்கிறாய். அந்த உயர்விற்கு ஏற்ப உன் பார்வையும் உன் நடையும் மாறும். நீ தனியாக நின்றதாக நிலைத்த நாட்களிலும் நான் உன் அருகில் இருந்தேன். நீ விழாமல் இருக்க நான் உன்னை தாங்கினேன். நீ விழுந்தபோதும் உன்னை எழுப்பினேன். அதனால்தான் இன்று நீ இன்னும் நிற்கிறாய். இது உன் பலம் மட்டுமல்ல, உன்னோடு இருந்த என் அருளின் சாட்சியும் கூட. வரும் காலத்தில் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து சொல்வாய், அந்த காலம் கடினமாக இருந்தது, ஆனால் அதுதான் என்னை இங்கே கொண்டு வந்தது என்று. உன் வாழ்க்கையே ஒரு சாட்சியாக மாறும். நீ சொல்வதற்காக அல்ல, நீ வாழ்வதற்காக. இவ்வளவு நேரம் நான் உன்னிடம் பேசியது உன்னை தற்காலிகமாக ஆறுதல் படுத்துவதற்காக அல்ல, உன் ஆன்மாவுக்குள் ஒரு உறுதியை பதியவே. இப்போது நான் உனக்கு சொல்லப்போகும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு அடையாளமாக இருக்கும். நீ சந்தேகப்படாமல் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் தெளிவாக சொல்கிறேன். வரும் நாட்களில் நீ 3 முக்கிய அடையாளங்களை காண்பாய். அவை தற்செயலாக நடந்தது போல தோன்றலாம், ஆனால் அவை உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதற்கான சாட்சிகள். முதலாவதாக, நீ எதிர்பார்க்காத ஒரு இடத்திலிருந்து உனக்கு ஒரு உதவி வரும். அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அல்லது உன் சுமையை குறைக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். நீ இது எப்படி இங்கே வந்தது என்று ஆச்சரியப்படுவாய். அது உன் முயற்சியால் அல்ல, என் அருளால். இரண்டாவதாக, ஒரு மனிதன் மூலமாக. அவர் உனக்கு அந்நியராக இருக்கலாம், அல்லது உனக்கு நெருக்கமானவராக இருக்கலாம். நான் உன்னிடம் பேசிய அதே உணர்வை நீ மீண்டும் கேட்பாய். அந்த வார்த்தைகள் உன் இதயத்தை தொடும். இது நான் கேட்டதே என்று நீ உணர்வாய். அது உன் மனம் உருவாக்கியதல்ல, நான் உனக்கு கொடுக்கும் உறுதிப்படுத்துதல். மூன்றாவதாக, நீண்ட காலமாக முயன்றும் திறக்காத ஒரு கடினமான கதவு எந்த முயற்சியும் இல்லாமல் தானாகவே திறக்கும். நீ தள்ளவில்லை, நீ இழுக்கவில்லை. சரியான நேரம் வந்ததால் அது திறந்தது. அப்போது நீ புரிந்து கொள்வாய், சில விஷயங்கள் உழைப்பால் அல்ல, காலத்தால் மட்டுமே திறக்கும். ஆனால் ஒன்று நினைவில் கொள், உன் விசுவாசம் இந்த அடையாளங்களின் மேல் இருக்கக்கூடாது. அவை உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக மட்டுமே. உன் உறுதி என் மாறாத வார்த்தையின் மேல் இருக்க வேண்டும். நான் சொன்னதை நான் நிறைவேற்றுவேன். நான் மாறுபவன் அல்ல. இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக வேகத்தை நான் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறேன். பல ஆண்டுகள் ஆக வேண்டிய காரியங்கள் சில மாதங்களில் நகரத் தொடங்கும். தேங்கி நின்ற விஷயங்கள் வேகமாக தீர்வு காணும். நீ இவ்வளவு நாளா இதற்காக காத்திருந்தேன் என்று நினைப்பாய். இந்த வேகம் உன்னை குழப்புவதற்காக அல்ல, உன்னை உயர்த்துவதற்காக. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன் உயர்வை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உன்னை தாழ்வாக மதித்தவர்கள் உன் மாற்றத்தை புரிந்து கொள்ள முடியாமல் நிற்பார்கள். ஆனால் நீ அதை நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டாம். உன் உயர்வே உன் பதிலாக இருக்கும்.
நான் உன்னை தலையாக உயர்த்துவேன், வாளாக அல்ல. உன் வளர்ச்சியை எவராலும் தடுக்க முடியாது. இந்த உயர்வின் காலத்தில் என்னுடன் இருக்கும் உறவை நீ விட்டுவிடாதே. அமைதியை இழந்து ஓடாதே. உன் வெற்றியின் ரகசியம் உன் வேகத்தில் அல்ல, என் பிரசன்னத்தில்தான். நீ மௌனமாக இருந்தாலும் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறக்காதே. சூழ்நிலைகள் சில நேரங்களில் அலைகளைப் போல உயரலாம். ஆனால் உன் படகு கவிழும் என்று நீ பயப்பட வேண்டாம். அதன் திசையை நிர்ணயிப்பவன் நான்தான். நான் ஒரு சிந்தனை சொன்னால் குழப்பம் அமைதியாகும். நீ பார்க்கும் பிரச்சனைகளை விட நான் பல மடங்கு பெரியவன். பயத்தை உன் மனதில் தங்கவிடாதே. பயம் உன்னை சுருக்குகிறது. விசுவாசம் உன்னை விரிவாக்குகிறது. உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளில் கவனம் கொள். நீ பேசும் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது. நம்பிக்கையோடு பேசு, நன்மைகள் நடக்கும். நீ உன்னை பற்றி சொல்வது உன் நாடை உருவாக்கும். இறுதியாக, நீ சரியானவனாக இருக்கும்போது மட்டுமல்ல, நீ உடைந்திருக்கும்போதும் என் அன்பு உன்னோடுதான். நீ விழுந்தாலும் உன்னை தூக்க நான் தயார். நீ சோர்ந்தாலும் உன்னை சுமக்க நான் தயார். என் அன்பு நிபந்தனையற்றது. இன்று இந்த செய்தியை நீ கேட்டது உன் வாழ்வின் ஒரு புதிய தொடக்கம். உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உன் பாரம் இறக்கப்படுகிறது. உன் துக்கம் மெதுவாக மகிழ்ச்சியாக மாறும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ ஒரு வெற்றியாளன். இன்று முதல் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் தொடங்கும். நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னை பின்தொடரும். நீ என் பாதுகாப்பில் இருக்கிறாய். என் அன்பில் நிலைத்திரு. உன் வாழ்வு இனி ஒரு சாட்சியாக மாறும். நீ என் பிள்ளை. நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். உன் நேரம் வந்துவிட்டது.